ஹலோ மக்களே! சிவா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. மோனிகாவும் ரித்திகா கிட்ட நீ என்ன பண்ணாலும் சரி, ஆனா இந்த இந்திராணிக்கு கையில இருக்கக்கூடிய எவிடன்ஸ் மீடியாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ரித்திகா நம்ம இந்திராணியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்றாங்க. அதிலிருந்து நம்ம அயலி செம மாசா இந்திராணிய காப்பாத்துனது மட்டும் இல்லாம, ரித்திகாவ சரியா வெளுத்தெடுக்குறாங்க. அதே சமயத்துல மோனிகா கிட்ட செம அதிரடியா, நீ என்னோட இந்திராணி அண்ணிய ஏதாவது பண்ணணும்னா என்னை தாண்டி தாண்டி நீ வர முடியும்னு சொல்லிட்டு செமையா பேசுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம இந்திராணி நினைச்ச நேரத்துல அந்த எவிடன்ஸை எடுத்துட்டு போனாங்களா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இந்திராணி அவங்க கிட்ட இருக்க எவிடன்ஸை எப்படியாவது இன்னைக்கு கொண்டு போய் ஆஃபீஸில் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் ரித்திகாவும் நம்ம மோனிகா கிட்ட வந்து இந்திராணி அண்ணி வந்து இப்போ உடனே அந்த எவிடன்ஸை எடுத்துகிட்டு போயாச்சு, கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க போல் அப்படின்னு சொல்லும்போது மோனிகாவும், ரித்திகா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த எவிடன்ஸை இன்னைக்கு அந்த இந்திராணி ஆஃபீஸில் கொண்டு போய் ஒப்படைக்காதது மாதிரி பார்த்துக்க, எப்படி இருந்தாலும் அந்த ஆதாரம் நம்ம கையில் தான் வரணும், நீ அதை எனக்கு செய்து தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. ரித்திகாவும் இதுக்கு மேலே நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது மோனிகாவும், உன்னை இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக்கியிருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த செயலை செய்தா நீங்க உனக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவுக்கு பேராசை உண்டு பண்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ரித்திகாவும், சரி எப்படியாவது இந்திராணி அண்ணி இந்த வாட்டி ஆஃபீஸ் போகாம நான் பார்த்துக்கிறேன், அதுக்கான செயலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் நம்ம மோனிகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி எப்படியாவது ஆஃபீஸுக்கு போகாமல் இதை தடுத்து நிறுத்தணுமே சொல்லிட்டு ரித்திகாவும் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசனையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம செல்வநாயகிக்கு மனசுக்கு கேட்கவே மாட்டேங்குது. இவனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எதுக்கு இந்த எவிடன்ஸை கொண்டு போய் மறுபடியும் அந்த ஆஃபீஸில் கொடுக்க போறான்னு தெரிய மாட்டேங்குதுன்னு செல்வநாயகி ஒரு பக்கமாக யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ரித்திகா இதை பயன்படுத்தி பேசாமல் நம்ம அத்தையும் இந்த பிளான்ல இன்வால்வ் பண்ணி விடுற வேண்டியதான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணியும் உதய பெருமாள் கிட்ட, சித்தாப்பா இந்த ஒரு முக்கியமான எவிடன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு தான் இருக்க போகுது, அதனால் பேசாமல் இன்றைக்கே நான் அதை ஆஃபீஸில் கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஒப்படைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த கபிலன் அப்படி டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னது இன்னைக்கு அக்கா கொடுக்க போகிறாளா, இது சரியான வேலையே இல்லையே, இந்த விஷயம் மட்டும் வெளியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுவும் வர்மா நம்மளை தீர்த்து கட்டிடுவானே அப்படின்னு கபிலன் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. இந்த வர்மா கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரித்திகாவும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு இந்த இந்திராணியை ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு விடவே கூடாது அப்படின்னு இந்திராணியை தடுத்து நிறுத்ததுக்காக நம்ம ரித்திகாவும் ஒரு பிளான் பண்ணி மொட்டை மாடிக்கு போகிறாங்க. இந்திராணியும் கரெக்டாக உதய பெருமாள்கிட்ட சொல்லிட்டு போகும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் பேசிட்டு இருக்கிறதுக்காண்டி வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ரித்திகாவும் மாடியில் இருந்து ஒரு பூந்தொட்டியை அப்படியே இந்திராணிக்கு மேலே போடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அப்படியே கீழே விழுது. கரெக்டான சமயத்தில் அயலி செம மாசா வந்து இந்திராணி அந்த இடத்துல இருந்து தள்ளி விடுறாங்க. இந்திராணியோட காலில் மட்டும் சரியா அடிபடுது. அதே சமயத்தில் மேலே பார்க்கும்போது ரித்திகாவை பார்த்துடுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரித்திகா தான். ஈவா இதுக்கு தேவையில்லாமல் நம்ம அன்னிக்கு மேலே இப்படி ஒன்று போட பார்த்துட்டாலே அன்னியோட உயிருக்கே பெரிய பிரச்சனை வர பார்த்துட்டே அப்படி சொல்லிட்டு நம்ம அயலியும் செமையாக பதறி போடுறாங்க. சரி நம்ம இந்திராணி அன்னைக்கு என்ன ஆச்சு பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது காலில் சரியா அடிபட்டிருக்கு. உடனே அயலியும் நம்ம இந்திராணியை கை தாங்களா பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பதட்டமாக நம்ம அயலியும் இந்திராணியோட காலுக்கு மருந்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்திராணி இப்படி இருக்கும்போது சுற்றி நின்று நம்ம உதய பெருமாள் செல்வநாயகியெல்லாம் வந்துடுறாங்க. அப்படியே இந்திராணி கிட்ட வந்து, என்னாச்சு இந்திராணி, என்ன இப்படி போயிட்டு இருந்த, திடீர்ந்தாலே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம இந்திராணியும், இல்லை சித்தி நான் வெளியில தான் கிளம்பலான்னு ரெடியானே, கரெக்டாக அந்த சமயத்தில் மேலேருந்து ஏதோ கீழே விழுந்துட்டு அது வேற அடிபட்டுட்டு காலில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செல்வநாயகியும் நம்ம இந்திராணி கிட்ட, இந்திராணி இது சரியான நேரமாக இருந்த மாதிரி தெரியல, நீ கரெக்டாக ஆஃபீஸுக்கு போகும்போது இப்படியெல்லாம் நடக்குது, இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி தான் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம வீட்டில் இதனால் பெரிய பிரச்சனைலாம் நடந்துட்டுருக்கு, எனக்கு ஏதோ பயமாக இருக்குது, நீ ஏதாவது இந்த ஆஃபீஸுக்கு போகும்போது ஆதாரம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு வழி நடுவில் அந்த ரவுடி கும்பல் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இந்திரா, அது மட்டும் இல்லாமல் நீ கரெக்டாக போகும்போது இப்படி ஒரு சம்பவம் வேற நடந்திருக்கு, ஏதோ ஒரு இதை சொல்கிற மாதிரியே இருக்குது,
இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு போகாத அப்படின்னு நம்ம செல்வனாகி இந்திராணியோட மனசை மாத்திட்டு இருக்காங்க. இந்திராணிக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அவங்க நம்ம செல்வனாகிட்ட இல்லை எனக்கு முக்கியமான விஷயமாட்டி இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போயே ஆகணும் சித்தி, அப்பதான் அந்த மினிஸ்டரோட சுயரூபம் எல்லாமே வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம இந்திராணியும் அந்த இடத்துல சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் போற போக்க பார்த்தா என்ன நடந்தாலும் இவங்க போயிடுவாங்க போலயே, எப்படியாவது இவங்க இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போக விடாம தடுத்து நிறுத்திடணும், அது மட்டும் இல்லாம இந்த எவிடன்ஸ் அவங்களுக்கு போய் சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு ரித்திகாவும் பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. செல்வனாகிய ஒரு கட்டத்துல நம்ம இந்திராணி கிட்ட வந்து, என்ன இந்திராணி இத்தனை வருஷமா உன்னை என்னோட மகா மாதிரி பார்த்துட்டு வரேன், நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிறல்ல, உன்னோட அம்மா எல்லாம் சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வனாகி ரொம்பவே சாதுவா நம்ம இந்திராணி கிட்ட பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதோ பயமா இருக்கு இந்திரா, அதனால இன்னைக்கு தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ ஆஃபீஸுக்கு போகாம இரு, ஏதாவது ஒரு கெடுதல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணி ஒரு கட்டத்துல சரி நீங்க இவ்வளோ சொல்றீங்க சித்தி, அதனால இன்னைக்கு ஆஃபீஸுக்கு நான் போகலன்னு சொல்லிட்டாங்க. அது கேட்ட உடனே தான் ரித்திகாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. சரி எப்படியாவது இதை மோனிகா கிட்ட உடனே சொல்லணும், அவ சொன்ன மாதிரி நம்ம செய்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. மயில் இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க. இவளோட செயல் எதுவுமே சரியில்லை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரித்திகா தான், அவ தான் வேணும்னு பிளான் பண்ணி அண்ணிய ஆஃபீஸ் விடாம பண்ணியிருப்பா, எதுக்காக இவ இதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு புரிய மாட்டேங்குதே அப்படி சொல்லி நம்ம அயலியும் ரித்திகாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாவும் ரூமுக்கு போய் மோனிகா கிட்ட ஃபோன் பண்ண பேச ஆரம்பிக்கிறாங்க. மோனிகா கிட்ட நீங்க சொன்ன மாதிரி சரியான செய்துட்டு இந்திராணி இனிமே வெளியில போக மாட்டா, ஏதோ அபசகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியா வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டேன், இனி அந்த ஆஃபீஸுக்கு போற வழியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மோனிகாவும் ரித்திகாட்ட வந்து சரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது அவகிட்ட இருந்து எவிடன்ஸ் எடுக்கக்கூடிய வழியை பாரு, எனக்கு என்ன பண்ணாலும் சரி அந்த எவிடன்ஸ் என் கைக்கு வந்தே ஆகணும், அப்பதான் உனக்கு நல்ல சன்மானம் தருவேன் அப்படின்னு நம்ம மோனிகாவும் ரித்திகாவுக்கு ஆசை வார்த்தையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம அயலி செம அதிரடியா வராங்க. ரித்திகா ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது அவங்கள்ட்ட அந்த ஃபோனை பறிச்சு, என்ன மோனிகா உன்னோட திட்டம் எதுவுமே நடக்காது, கண்டிப்பா இந்திராணி அண்ணிய இந்த மாதிரி செய்ய பார்த்த உன்னை நான் சும்மாவே விட போறதில்ல, என்னைக்கா இருந்தாலும் என்னை தாண்டி நீ என்னோட அண்ணிய ஏதாவது ஒரு செய்யறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் செம மாசா மோனிகா கிட்ட பேசுறாங்க. இதை கொஞ்சம் கூட மோனிகா எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன காரியண்டி செய்தேன், எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி பேசுற அப்படின்னு அயலியை திட்ட ஆரம்பிக்கும் போது அயலியை இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, மோனிகா கிட்ட பயங்கரமா திட்டிட்டு சீப்பா இந்த மாதிரிலாம் நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதே சமயத்துல ரித்திகாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. அயலி ரித்திகாட்ட வந்து நீ என்ன காரியம் பண்ண பார்த்துட்ட, நீ தான் அந்த தொட்டியை தள்ளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மாடியிலிருந்து இப்படி தள்ளி விடுறிய, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா, அன்னைக்கு தலையில மட்டும் ஏதாவது பட்டிருந்துன்னா என்ன நிலைமை ஆயிருக்கும், நல்ல வேலை நான் உங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க அயலி. அது மட்டும் இல்லாம இனிமே என்ன மீறி அண்ணியை நெருங்க முடியும், அன்னைக்கு எந்த ஒரு உயிருக்கு ஆபத்து வராம நான் பாதுகாத்து பேசிட்டு ரித்திகா கிட்ட சரியா சவால் விடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து இந்திராணிக்கு உதவி பண்றாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல அந்த எவிடன்ஸ் நல்லபடியா சேருதுன்னே சொல்லலாம்.